கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு பேருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளில், இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிறார். விசேஷமாக இந்த வாரத்தை நடத்தி செல்ல, இந்த வாரத்தில் உள்ள முதல் நாளில் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிற ஒரு அற்புதமான வார்த்தை ஆதியாகமம் 30வது அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். தேவஜனங்களே, ப்ரேயர் டைம் குடும்பத்தாரே, ஜெபநேரம் குடும்பத்தார் ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா யாக்கோபை பார்த்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தை உங்களை பார்த்தும் சொல்லப்படுகிறது. உங்கள் நிமித்தமாக கர்த்தர் பிறரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் நிமித்தமாக பிறர் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது உங்கள் குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கும்? நிச்சயமாக வரக்கூடிய ஒவ்வொரு அதிகாலை ஜெபத்திலும் இந்த அருமையான யாக்கோபனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். மகிமையான ரகசியம், எப்படி சாத்தான் பின்தொடர்ந்தான், எப்படி இந்த யாக்கோபனுடைய வாயின் வார்த்தையினால் அழிவு வந்தது, எப்படி பிறகு அவர் தப்பிக்கப்பட்டார், எத்தன் என்ற நிலை எப்படி மாறினது, அந்த தலைமுறை சாபங்கள் எப்படி ஆட்கொண்டது என்றெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதனால் ஒவ்வொரு நாள் அதிகாலை ஜெபத்திலையும் ஆவியானவர் உங்களோடு பேசுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆவியானவர் கொடுத்திருக்கிற காரியங்களை உங்களோடு நிச்சயமாக பகிர்ந்து கொள்வோம். ப்ரேயர் டைம் குடும்பத்தார் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், பயன்படுத்துவார். இங்கே லாபானுக்கும் இந்த யாக்கோபுக்கும் என்ன நடக்குதுன்னா, இந்த யாக்கோபு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈசாக்கனுடைய மகன். இந்த லாபான் அவருடைய தாய் மாமா. அந்த மாமாவுடைய 2 பிள்ளைகளை தான் அவர் கெட்டியிருக்கிறார். இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவர் சொல்லுகிறார், 14 ஆண்டுகள் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் வேலை பார்த்தேன், இன்னும் 6 ஆண்டுகள் உம்முடைய ஆடுகள் வளர்கிறதுக்காக நான் வேலை பார்த்தேன். இப்போ எனக்கு வருமானம் தேவைப்படுகிறது, என் மூலமாக நீர் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டீர். அந்த வசனத்தில் அழகாக லாபான் சொல்லுகிறார், உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். அதாவது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த லாபான் ஒரு விக்கிரக வழிபாடு உள்ளவனாக இருந்திருக்கிறான். அதனால் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிவைன்டு. அவன் டிவினேஷன் மூலமாக, சில எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக, குறிச்சொல் மூலமாக, ஜோசியம், குறி, இந்த மாதிரி எழுத்துக்கள் சார்ந்த சில விஷயங்களை வைத்து இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு வந்ததுக்கு காரணம் இந்த யாக்கோபு என்று கண்டுபிடித்திருக்கிறான். ஒருவேளை அநேகர் நினைக்கலாம், இந்த லாபான் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு சாதகமாக பேசினது போல பேசியிருப்பான். இந்த யாக்கோபனுடைய அம்மா ஈசாக்கனுடைய தாய் ரெபெக்கால திருமணத்திற்காக எலியேசர் மூலமாக ஆபிரகாம் அனுப்பிவிடும் பொழுது அந்த இடத்துல இந்த ரெபெக்காலுடைய தம்பியாகிய இந்த லாபான் இள வயதில் இருந்ததுனால அவங்க குடும்பம் எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்தார், கர்த்தர் இந்த சம்பந்தத்தை செய்தார்னு சொல்லி அவங்க தங்கச்சியாகிய அந்த ரெபெக்காலை அனுப்பி விட்டாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் போல பேசினாங்க. ஆனால் ஸ்டில் அவர்கள் ஆண்டவர் அறியாதவர்களாகவே அந்த தேசத்தில் இருந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயங்களை தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து தான் இப்போ என்ன செய்கிறாரா, இந்த யாக்கோபு வெளியே புறப்பட்டு வர விரும்புகிறார். தேவ ஜனங்களே, நம்ம மூலமாக பிறர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளை, அதனால் பிறர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இருக்கிற குடும்பம், சபை எல்லாம் உங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த விஷயத்தை லாபான் ஒரு டிவினேஷன் மூலமாக, அதை அழகாக போட்டிருக்கு, குறிப்பினால் அறிந்தேன். 27வது வசனம், ஆதியாகமம் 30:27 நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த லாபானுக்கு யாக்கோபு மூலமாக ஒரு ஆசீர்வாதம் வருது. ஆனால் யாக்கோபனுடைய நிலையை பார்த்தீங்கன்னா அதுதான் வேதனை. யாக்கோபு 20 ஆண்டுகள் வேதனையில் இருக்கிறாரு. முதல் 7 ஆண்டு ஒரு பெண்மணிக்காக, இன்னொரு 7 ஆண்டு இன்னொரு பெண்மணிக்காக, இன்னொரு 6 ஆண்டு அது ஒரு ஆடுகளுக்காக, இப்படி அவர் பல ஆண்டுகளாகவே வேதனையில் இருக்கிறார். அதனால் அவர் சொல்லுகிறார், நான் வரும் முன்னே 30வது வசனம், உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இது யாருக்கு பெருகி இருக்கிறது? லாபானுக்கு. உண்மையாட்டே கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? ஆண்டவரை சேவிக்கிற யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் வரணும். ஆனால் ஆசீர்வாதம் யாருக்கு வந்திருக்கு? லாபானுக்கு வந்திருக்கு. லாபான் இன்னைக்கு வரைக்கும் குறி சொல்லிட்டு கிடக்கான். உங்களுக்கு நல்லா தெரியும், அவன் ஒரு சிலை கூட வச்சுருந்தான். அப்போது அவன் ஆண்டவருக்குள்ளே கம்ப்ளீட்டாக வராதவன். அவனுடைய தலைமுறையெல்லாம் சிலை வழிபாடுகள்லையும் சிலை செய்கிற தொழிலுடையர்களாக இருந்ததுனால அவன் அதில் இருந்து வேறுபட்டு வரவில்லை. அவன் ஜோசியத்தினால கண்டுபிடிக்கிறான், என் ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? என் ஆசீர்வாதத்துக்கு காரணம் யாக்கோபு தானா? இப்போ அவன் என்னை விட்டு போக போகிறானே, இவன் என்னை விட்டு போனால் ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் குறைஞ்சிருமே சொல்லிட்டு அவன் கூட இருக்கிறதுக்காக அவன் வந்து பேசுகிறான். ஆனால் யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். அடுத்த வரி சொல்லுகிறது, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீர், உமக்கு ஆசீர்வாதம் அது மிகவும் இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்திற்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்றான். யாக்கோபுக்கு ஒரு புத்தி வந்திருக்கு. 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த எத்தனை வாழ்ந்த யாக்கோபுக்கு எனக்காக நான் இனி எப்போ சேர்ப்பேன், என் குடும்பத்துக்கு நான் இனி எப்போ சேர்ப்பேன்னு ஒரு உணர்வு வருது. தேவ ஜனங்களே, இன்னைக்கு காலையில் ஆண்டு சொல்லுகிறாரு, உங்களுக்குள்ள வசனம் இருக்குது, அதனால் நீங்கள் போகிற இடம்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுகிறது. தேவனை நேசிக்கிற தேவ ஜனங்கள் எதை செய்தாலும் வாய்க்கும். அதனால தான் யோசேப்பு பாருங்கள், பைபிளும் கையுமா இருந்தானு கேட்டால் இல்லை. அந்த நாட்களில் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் கிடையாது. நம்ம கையில் இருக்கிறது போல கருப்பு வேதாகமும் சிவப்பு கலர் பெயிண்ட் அடித்த வேதாகமும் கோல்டன் பைபிள் இல்லை, ஜிப்பு போட்ட பைபிள் கிடையாது, லெதர் பைபிள் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் யோசேப்புக்கு இருதயத்துக்குள்ள வசனம் இருந்துச்சு. அவங்க தாய் தகப்பன் ஆராதித்து வந்த ஆண்டவர் அவன் இருதயத்தில் நேசித்தான். அவனுக்கு சொப்பனங்கள் உண்டானது. அதனால் கையில் பைபிளெல்லாம் தூக்கிட்டு இன்னைக்கு மாதிரி உங்களை மாதிரியும் என்ன மாதிரி அவங்க போகலை. அப்போது அப்படிப்பட்ட நாட்கள்லேயே அவர்களுக்குள்ள வசனம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி வசனத்தையே கேட்டு 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 இருக்கிற உங்களுக்குள்ளாடி எவ்வளோ வசனம் இருக்கும். ஆனால் அதனோட விலை தெரியாததுனால நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கையில் பல எல்லைகளில் போராட்டத்தில் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் இந்த காலை வேளையில் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாட்களில் பைபிளே இல்லாத நாட்களில் இருதயத்தில் 1-2 வார்த்தைகளை சுமந்த இந்த யோசேப்பை பாருங்கள், ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவர் போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் மூலமாக அந்த போத்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே போல் இந்த யாக்கோபுக்கு அவர் அங்கே இருக்கிறதுனால லாபானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் யாக்கோபனுடைய நிலை வேதனையாக இருந்தது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, யாக்கோபை பிரித்து வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. தேவச்சனங்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக வரணும். ஏன்னா உங்கள் கூட இருக்கிற ஆண்டவர்னால பிறர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை சரி செய்ய பார்க்கணும். நம்மளால் பிறர் ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் மூலமாக என் அம்மா ஆசீர்வதிக்கப்படணும், எங்கள் அப்பா ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். நான் ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்கிறேன், ஊருக்கெல்லாம் வசனத்தை சொல்கிறேன், என் வீடு இப்படி இருக்குதேன்னு ஒரு பாரம் வரணும். அந்த பாரம் யாக்கோபுக்கு வந்தது, வாழ்க்கை மாறினது. தேவ ஜனங்களே, அதனால் இன்றைக்கி நம்ம அந்த பாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஏன்னா நம்ம தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு வெடிகுண்டு எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு பட்டாசு. இந்த சிவகாசி பட்டணம் எல்லாம் பட்டாசு நிறைந்த ஏரியாவாக இருக்குது. சிவகாசியிலேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா உங்கள் ஊரினுடைய கமெண்ட் கீழே போடுங்க, பேர் எழுதுங்க, ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஊரில் இருந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பட்டாசுகளை செய்யும் பொழுது விபத்துகளில் மறிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அந்த வெடி மருந்தினுடைய பவர். நான் சொல்லுகிற ஒரு சாதாரண வெடி மருந்தே இவ்வளோ பவராக இருந்து ஒரு நல்ல மனிதனுடைய ஜீவன் எடுத்துருது. ஆனால் இதிலையும் வல்லமை கூடுனது தான் வேத வசனம். அந்த வசனம் நல்லவர்களை அழிக்காது, தீய சக்திகளை அழிக்கும். இந்த வசனம் தான் உங்களுக்குள்ளே இருக்குது. தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற வசனத்தினால தான் நீங்கள் தொடர்றதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறுது, நீங்கள் செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. அதனால தான் சங்கீதம் 1 வேதம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம்? இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்குமா. அப்போது உங்களுக்குள்ள வசனம் இருக்கிறதுனால நீங்கள் 4 பேருக்கு வழிகாட்டினீங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டாமல் போனதுனால, நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனதுனால, சில எல்லைகளில் நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்ததுனால, வேதத்தை தியானிக்காமல், சில எல்லைகளில் ஜெப ஒழுங்காக பண்ணாமல், சபையினுடைய கூடுதலில் சில விஷயங்கள் அற்பமாக எண்ணிட்டு, இதே அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது நம்ம நல்லாவே சொல்லுவோம், நல்லா வழிகாட்டுவோம். நான் வேதாகம கல்லூரியில் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மேற்படிப்பு மாஸ்டரேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு அருமையான சகோதரி, அவங்க அமெரிக்காவிலேருந்து டீச்சிங் பண்ண வருவாங்க. அவங்க சொன்னாங்க, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறது ஈஸி, ஆனால் நம்ம அந்த வழியில் வாழ்கிறது கஷ்டம். இப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம், ஒரு 40 நாள் உபவாசம் எடுங்க, ஒரு 20 நாள் எடுங்க. ஆனால் அதை நம்ம எடுக்கிறது கஷ்டம். அப்படி அமைதியாக இருங்க, கணவர் கோவப்பட்டு அமைதியாக இருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம வீட்டில் கணவர் கோவப்படும் பொழுது நம்ம போராட்டத்துக்குள்ளே வந்து விடுவோம். அதனால் ஆலோசனை சொல்லுகிறது எளிமை தேவ ஜனமே, அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். அதனால தான் இன்றைக்கி ஆண்டு சொல்கிறாரு, நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதை காட்டிலும் முதல்ல நம்ம குடும்பத்திற்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று யாக்கோபை போல ஒரு உணர்வு வரணும். நான் எப்போ சம்பாதிப்பேன், என் குடும்பம் எப்போ வாழும்
நாளும் என்று யாக்கோபுக்கு உணர்வு வந்தது. கர்த்தர் அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க தொடங்கினார். இந்த அருமையான நாளில் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கும் இந்த உணர்வு உண்டாகட்டும். உங்கள் வீடும் ஆசீர்வதிக்கப்படுறதை பார்ப்பீங்க. இன்னையிலேருந்து ஒரு 2 வருஷம் திரும்பி பார்க்கலாம். நீங்கள் 2 வருஷம் ஒரு தீர்மானத்தோடு என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும், நாங்கள் எழும்பணும், எங்கள் வாழ்க்கை மாறணும்னு ஜெபித்து பாருங்கள். இந்த 2 வருடத்தில் நீங்கள் என்னெல்லாம் ஜெபிச்சிங்களோ கர்த்தர் அதனுடைய விளைச்சல்களை கண்டிப்பாக காண செய்வார். ஆசீர்வாதமாக நம்ம ஜெபிப்போமா? இந்த ஆசீர்வாதத்துக்காக ஆண்டு சமூகத்தில் இந்த அருமையான நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு வேரையும் உங்கள் இருதயத்துக்குள்ளே விதைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நல்ல நிலமாக மாறுவீங்க. இதுவரை நீங்கள் பார்த்த வேதனைகள் கற்பாறையான இருதயம், ஆமென், பண ஆசை உள்ள இருதயம், பொருள் ஆசை உள்ள இருதயம் அல்ல. இனிமேல் நல்ல விளைச்சல்களை தருகிற ஒரு இருதயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கர்த்தர் கொடுத்து யாக்கோபுக்கு ஆண்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல வேதம் சொல்லுகிறது. யாக்கோபனுடைய தகப்பன் அவர் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஈசாக்கோடு இருந்ததுனால அவர் அந்த பஞ்ச காலத்தில் விதைத்த பொழுது கூட அது 100 மடங்கு ஆசீர்வாதமாக மாறினது. அந்த ஆண்டவர் யாக்கோபோடு இருந்ததுனால அதே ஆசீர்வாதம் குமாரனாகிய யாக்கோபுக்கும் வந்தது. தேவ ஜனங்களே, இன்னைக்கு நம்ம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் அது நமக்கும் உண்டு. எப்படி ஈசாக்கின் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வந்துச்சோ, நம்ம தகப்பனாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய அந்த பலியின் ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த ஆசீர்வாதம் இப்பொழுதே இறங்கட்டோப்பா. அந்த ஆசீர்வாதத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் இனிதாய் அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. புதிதாக இன்டர்வியூ போகிறவங்க எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இன்று இரவும் நம்மளுடைய விடுதலை ஜெபம் உண்டு. 9 மணி அளவில் நம்ம எல்லாம் ப்ரேயர் டைம் சேனலில் கலந்து ஜெபிக்கலாம். இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.